ஹலோ மகளே, நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து சைக்கிளிங் சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கேன். என்னோடய ரூமில் இருந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரிட்டன் வர போகிறேன். இது 1.5 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறதா நான் டார்கெட் எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆஃபீஸ் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான், அப் அண்ட் டவுன் 8. பட் 20 கிலோமீட்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர்லாம் சைக்கிளிங் பண்ணதில்லை. பட் நான் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறேன். டைம் வந்து இப்போது 5:20 ஆக போகுது. நான் 25க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1.5 ஹவரில் நான் 20 கிலோமீட்டர்ஸ் நான் போகணும். நான் இங்கேருந்து புழல் போகிற ரோடு வழியாக தான் போகிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேன், பாருங்கள். டைமும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து ஆக்சுவலாக சைக்கிள் ஹெல்மெட் இல்லை. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ எப்படி இருந்தாலும் 3 days ஆகும். கேமரா பார்த்திங்கன்னா நான் ஹேண்டிலில் வந்து இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வியூக்காக. செஸ்ட்டுக்கு வந்து நான் செஸ்ட் கவர் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மாட்டிக்கிறேன். ஓகே மக்களே, மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:30 ஆக போகுது. கரெக்டாக இந்த டைமுக்கு நான் எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. ரூட்டு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலான்னு நிறுத்தினேன். உங்களுக்கு செங்குன்றம் தாண்டி புழலையும் தாண்டி வரும். அந்த லொக்கேஷன் வந்து சிறுனியம். டைம் வந்து கரெக்டாக 5:33 ஆகிருக்கு. இப்போதைக்கு 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். மக்களே, 16 கிலோமீட்டர் இருக்குது. 4 கிலோமீட்டர் வந்துட்டேன். 16 கிலோமீட்டர் இருக்குது. நான் செஸ்ட்டில் மாட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். 5:45 ஆகிருக்கு. 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஐ திங்க் நம்ம டார்கெட் படி போயிடும்னு நினைக்கிறேன். வாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியுதுன்னு பார்க்குறேன். சேலஞ்சுன்னா எடுத்துட்டோம், முடிக்காமல் விடக்கூடாதுல்ல. ஆனால் 20 கிலோமீட்டரு கம்மி தான். ஃபஸ்ட் டைம் 20 கிலோமீட்டரு எனக்கு இது பெரிய விஷயம்தான். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் டார்கெட் வைக்கிறேன். அடுத்து 100 கிலோமீட்டரு. அடுத்தது அதுக்கப்புறம் வர நாட்களை பொறுத்து எப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம டார்கெட் 20 தான். 20 கிலோமீட்டர் 1.5 ஹவரில் அச்சீவ் பண்ணியே ஆகணும். நம்ம பாடி ஃப்ளைவர் வந்தாச்சு. செங்குன்றம், அதாவது செங்குன்றம் புழல் இந்த ரூட்டுலேயே போகலாம். போக விட மாட்டானுட்டு சைக்கிள் வந்தால் தான் இவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க. அப்படி இல்லை வேகமாக போய் எனக்கடா பண்ண போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. காலையில் ஆஃபீஸு போகிறதுக்கும் ஸ்பீடாக போகிறீங்க. அது கூட ஒரு நியாயமாக சொல்லலாம். ஆஃபீஸ் டைம் ஆகிரும், பஞ்சிங் வைக்கணும் அப்படின்ட்டு. ஈவினிங் ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறீங்க? கொடூரமாக விட்டு ஏற்றிடுவானு போலங்க. ஆறுன்னு வேறு அடிக்கிறானு. நான் இதை அப்படியே கியரை போட்டோன்னே வந்து சைக்கிள் பறக்கிற மாதிரி முதிக்கணும்டா. கியர்னாலும் முதிக்கணும்டா. இந்த ஃப்ளைஓவர் மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரோடும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் தானே இருக்குது என் கால் இன்னைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றமாக இருக்கும். இன்னொரு 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஏற்றமாக தான் போகும். மக்களே, வெற்றிகரமாக ஏறியாச்சு மக்களே. அவ்வளோதான், இன்னைக்கு போயிட்டே இருக்கலாம். எப்போ காலு முயலுமே வலிங்க, பயங்கரமான வலி எடுக்குதுங்க. பட் ஏறிட்டோம், இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுப்பா. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. இறகத்துல அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். நம்ம வண்டி வேற பிரேக்கு கொஞ்சம் மட்டும், பையன் வேற பரவாயில்ல பிடிக்கிறான். மக்களே, குளத்தூர் சிக்னல் வந்துட்டோம். குளத்தூரில் இருக்கோம். இப்போ நான் ஃபோனில் செக் பண்ணேன். இன்னொரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் காமிச்சிது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன். இவங்க ஃபோனில் காமிக்கிறவங்களுக்கு ஒரு 12 கிலோமீட்டரு. பட் ஆனால் டைம்னா ஒரு 45 மினிட்ஸ் தாங்க இருக்குது. 12 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். என்னங்க இது ஃப்ளைஓவர் போகுது? இது ஏறணுமா? இது ஏறணும் தான் போலையே. கீழே போக முடியாதா? தெரியலையே. போவோம், சேலஞ்சே வந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து பண்ணுவோம் மக்களே. இந்த ஃப்ளைஓவர்னால ஏற போகிறோம். பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்துருவோம். பார்ப்போம். காலை கீழே வைக்காமல் ஓடுறாங்க. அவ்வளோதான் மக்களே, ஏறிட்டேன். கீழே காலை வைக்காம வெற்றிகரமாக ஏறிட்டேன் மக்களே. யாப்பா, எவ்வளோ பெரிய ஏற்றம். டிக்கி பெயின் வேறு வருது. 300 மீட்டருங்க. அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும்.
எடுத்து அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் லெஃப்ட் எடுக்கணும். செங்குன்றம் போகிற வழியில் 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு செங்குன்றம்க்கு. இங்கே வேறு சிக்னலாடா பாடி லெஃப்ட் விடுவீங்களா? சைக்கிள்ரா விட்டுருங்கடா பேசிட்டு இருக்காங்கப்பா. தடா 59 சூப்பர்ரா. ஒரு நாள் போவோம் தடாக்கு போகிறோம் சைக்கிளிங்கில். பட் ஆனால் போயிட்டு 1 டே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக இங்கிருந்தே 59னா என் ரூமில் இருந்து கண்டிப்பாக 75 இருக்குங்க. 75 இருக்கும். இன்னொரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. 8.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. மக்களே சிக்னலில் மாட்டிட்டேன். இது என்ன சிக்னல்னு தெரியல. அது போய் பார்க்குறேன். புழல் கேம்ப் ஆடுறது. புழல் வந்துட்டோங்க மக்களே. வெற்றிகரமாக புழல் வந்துட்டோம். அப்படியே இந்த இருக்கிற 7 or 6 கிலோமீட்டர் இருக்கணும். டைம் வேறு ஒன்று காமனாக இருந்தாங்க இருக்குது. ரொம்ப காண்டாத்துறான மக்களே. சிக்னலு ரோடு கிராஸ் பண்ணுறது இது மாதிரி போகும்போது ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி வரணுங்க. போக மாட்டேங்கிறானுங்க. பின்னாடி வரோம் நம்ம மேலே விட்டு ஏற்றிடுவாங்க போல். சைக்கிளில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. சரி நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. எவ்வளோ என்னால் முடியுமோ பண்ணுறேங்க. ஆனால் அந்த ரீச் பண்ணாமல் பாதியில் திரும்ப மாட்டேன். நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண அந்த லொக்கேஷனில் போயிட்டு யூட்டன் போட்டு வருவேன். அச்சீவ் பண்ணாலும் அச்சீவ் பண்ணாட்டியும் நெக்ஸ்ட்டு டார்கெட்டு கன்ஃபார்ம். சிக்னல் முடிஞ்சு இங்கே ஒரு நிமிஷம். இங்கிருந்து கும்மிடிப்பூண்டி 29 கிலோமீட்டர் தான். நம்ம புள்ளால தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குது. கடைசியாக அங்கே ஒரு ஃப்ளைஓவர் இருக்குங்க. அதை அங்கே போயிட்டு தான் நம்ம யூட்டன் எடுக்க போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இன்னொரு 7 நிமிஷம் தான் இருக்குது நம்மளோட டார்கெட் டைம் முடியிருக்கு. ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ முடியுதோ பண்ணுவோம். நல்லா ட்ரைங்க. ஃபர்ஸ்ட் டைம் 15 கிலோமீட்டருக்கு மேலே நான் சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். அதுவே பெரிய விஷயம். சிக்னல் போட்டிருக்கான். போயிரு வாடா, ஏன்னா மாட்டிக்க வாடா மக்களே. தாண்டியாச்சுங்க வெற்றிகரமாக. இந்த சிக்னலையே தாண்டிட்டேன். ஏப்பா இன்னும் ஒரு 2.1 கிலோமீட்டர் தான் இருக்குது மக்களே. போயிடலாம். இன்னும் 1.2 கிலோமீட்டர் தான். அந்த ஃப்ளைஓவருக்கு இன்னும் 1.2 கிலோமீட்டர் தான். அவ்வளோதான் மக்களே. டைமும் இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. 55க்கு 6:55க்கு தான் என்னோடய டார்கெட் டைம் முடியுது எக்ஸாக்டு. சேலஞ்ச் எடுத்துகிட்டு அதை முடிச்சிடணுங்க. சும்மா வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டு இன்றைக்கி பண்ணுவேன் நாளைக்கு பண்ணுவேன் இந்த பேச்சே நம்மக்கிட்ட இல்லை. ஒன்லி வீச்சு தான். வீச்சு மேலே பேச்சு இல்லை, அதெல்லாம் இல்லை. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது. 1.5 ஹவருக்குள்ளே 20 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இது நான் லைஃப்பில் கொஞ்சம் ரிஸ்க்கான சேலஞ்சு தான். 20 கிலோமீட்ரு வந்து மற்றவங்களுக்கு மேபி கம்மியாக இருக்கலாம். சைக்கிளில் 20 கிலோமீட்ரு போகிறங்கிறது, அது 1.5 ஹவருக்குள்ளே டைம் வச்சு போகிறங்கிறது ரொம்ப கஷ்டங்க. வந்துட்டேன். அந்த ஃப்ளைஓவரில் போய் யூட்டன் போடணுங்க. அதுக்கு கீழே போய் யூட்டன் போட்டு வரணும்.
இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 130 மீட்டர் தாங்க இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 100 மீட்டர் தான் இருக்குது. வந்துட்டேன்னு சொல்லிடுச்சுங்க. நான் ரீச்தான். பட் இருந்தாலும் இந்த ஃப்ளைஓவர் அங்கே இது இருக்குல்லங்க, டோலு, அங்கே போய்ட்டு தாங்க முடியும். இப்போ இன்னமே இருக்கும். இன்னொரு 15-20 செகண்ட் இருக்குங்க. தெரிஞ்சதுன்னா பாருங்கள். ஒத்த கையில் வச்சுட்டு பண்ண முடியல. அவ்வளோதான். அச்சீவ்டு. அச்சீவ் பண்ணியாச்சுங்க. ஃப்ளைஓவர் வந்துட்டோம். அப்படியே இதில் யூட்டன் எங்கே போய் போடுறது? பதில அது எங்கே போய் போடுறேன்னு தெரியலையே. ஓகே மக்களே, யூஆர் அச்சீவ்டு. டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேலஞ்சு வந்து கண்டிப்பாக 50 கிலோமீட்டர் வைக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன். பாய் மக்களே.